பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மீண்டுமா எங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆறுதல் மாறுதல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் வார்த்தையில் வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க என்பதை நான் கர்த்தருக்குள் மிக அதிகமாய் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை நிறைந்த வார்த்தைகளை உங்களுக்கு கர்த்தர் அனுப்புவார். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை உருவாக்குகிற வார்த்தைகளாய் கர்த்தர் தருவாராக. கர்த்தர் நல்லவர், அப்பத்தின் தண்ணீரும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், வியாதியை உன்னை விட்டு விளக்குகிற கர்த்தர், அக்கிரமத்தை மன்னித்து நோய்களை குணமாக்குகிற கர்த்தர். கர்த்தர் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவனாய் உங்கள் வீடுகளில் வெளிப்படுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தெய்வ சமூகத்தில் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட பேசுகிறவர், இந்த நாளில் உடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் பேசும் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு வாரமும் ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறீங்க. அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட ஜெபத்தை குறித்து தான் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு எப்படி ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிக்கலாம். Gospel according to John chapter 17 verse 1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி ஜெபத்தை குறிக்கிறது. இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். we can divide it as 3 part. ஸ்பெஷலாக சொல்லணும்னா, specifically we can divide his prayer as 3 part in this passage. இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை பார்க்கிறோம். மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை 3 பகுதியாக பிரித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இயேசு எப்படி ஜெபித்தார்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இயேசு ஜெபிக்கிறவர், அவர் ஜெப வீரர், அவர் ஜெபத்தில் கரையை கடந்தவர், ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர். அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அது நிமித்தமாய் பல்லாயிரக்கணக்கான ஜெப வீரர்கள் எழும்பினார்கள். இந்த பகுதி பாருங்க, இயேசு இவைகளை சொன்ன பின்பு எவைகளை பல ஊமைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முந்தின அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றார். கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறார். கடைசி நேரத்தில் சீசர்களோடு கூட பேசுறார். இப்படி நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் மரிக்க போகிறேன், நீ என்னை காண மாட்டீங்க, என்னை காண்பீங்க, என்னை காண்பீங்க, என்னை காண மாட்டீங்க, இப்படி எல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி காலத்தை குறித்து, நாட்களை குறித்து. முந்தின அதிகாரம் பார்க்கும்போது காலம் காலம் என்று சொல்லி வரும் அநேக வசனங்கள். காலம், வேலை, விட்டு விட்டு காலம், அந்த நாளிலே காலம், ஸ்திரீக்கு பிரசவ காலம், கொஞ்ச காலம், இப்படி காலத்தை குறித்து பேசுகிறார். இதை சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன்னு சொல்றார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு சீசர்ல தைரியப்படுத்துகிறார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இயேசு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. என்னத்தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் போதித்தாலும் தான் ஜெபிக்கிறவராக இருந்தார் இயேசு. கடைசி ஜெபம், வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். இயேசு ஜெபிக்கிறவர்ங்க. ஒருவேளை உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம், ஐயோ நான் வீட்டில் நான் மட்டும் தான் ஜெபிக்கிறேன், எங்க சபையில் நான் மட்டும் தான் ஜெபிக்கிறவன போல இருக்கிறேன், நான் ஒருவர் மட்டும் எங்களை பட்டணத்தில் எங்களை பகுதியில் ஜெபிக்கிறவனா இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, இயேசு ஒருவர் மட்டும் தான் ஜெபிக்கிறவராக இருந்தார். ஒருவர் ஜெபிக்கிற நிமித்தமாய் இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் தேசத்தில் ஜெபிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு நபர் ஜெபிப்பது நிமித்தமாய். It brings great impact. இதனுடைய பெரிய விளைவு, அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள்.
அவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதி கற்றுக்கொள்ளும் முன்பதாக சில காரியம் கற்றுக்கொள்வோம். இயேசு ஜெபிக்கிறவர், மேன் ஆஃப் பிரேயர், ஜெப வீரர். பலர் வேதத்தில் இருக்கிறாங்க. பலர் எலியா ஜெபித்தார், எலிசா ஜெபித்தார், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு ஜெபித்தாங்க, சங்கீதக்காரனாக தாவீது ஜெபித்தார். மோசையின் ஜெபம் இருக்கிறது, பேதுருவின் ஜெபம் இருக்கிறது, பவுலின் ஜெபம் இருக்கிறது. இப்படி வேதத்தில் பலருடைய ஜெபங்கள் இருக்குது, பரிசுத்தவானுடைய ஜெபங்கள் இருக்கிறது. இந்த ஜெபங்கள் எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் ரொம்ப வித்தியாசமானது. மன்றாடி ஜெபித்தார், பாரத்தோடு ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். இயேசு ஜெபிக்கிறவர். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்? ஏன் நமக்கு முன்பதாக அவர் ஜெபிக்கிறவர் இருந்தார்? பின் வருகிற சந்ததி நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபித்தார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், ஜெபிக்க பாரத்தையும் தந்தார். இயேசு ஜெபிக்கிறார். இயேசு அதிகாலையில் ஜெபித்தார், சாயங்காலத்தில் ஜெபித்தார். மார்க் 1:35 அதிகாலையில் ஜெபித்தார். லூக்கா 21:38 அவர் அதிகாலையில் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8:2 அதிகாலையில் ஜெபித்தார், சாயங்காலத்தில் ஜெபித்தார். மார்க் 6:46 47 சாயங்காலத்தில் அவர் ஜெபித்தார். லூக்கா 6:12 இரவு முழுவதும் ஜெபித்தார். இயேசு கிறிஸ்துவுடைய ஒவ்வொரு நேரமும் ஜெப நேரமா இருந்தது. அவருடைய ஒவ்வொரு சிந்தையும் ஜெப சிந்தையா இருந்தது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஜெப வார்த்தையாக இருந்தது. அதிகாலை ஜெபித்தார், மாலையில் ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார். ஜெபம் ஜெபம் ஜெபம். வனாந்தரத்தில் ஜெபித்தார். லூக்கா 5:16 வனாந்தரத்தில் ஜெபித்தார். மத்தேயு 14:23 மலையின் மேல் ஜெபித்தார். மத்தேயு 26:36 கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார். இந்த பகுதி எனக்கு வித்தியாசமா ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். வனாந்தரத்தில் ஜெபித்தார், மலையின் மேல் ஜெபித்தார், தோட்டத்தில் ஜெபித்தார். 3 பகுதி. வனாந்தரம், மணல் நிறைந்த இடம், உஷ்ணம் நிறைந்த இடம், தண்ணீர் இல்லாத ஒரு இடம், பசி பட்னி தாகம் நிறைந்த ஒரு இடம், தனிமை நிறைந்த இடம். இயேசு வனாந்தரத்தில் ஜெபிப்பதற்காக போயிருந்தார். உபவாச நாட்கள் 40 நாள் முடிந்த பின்பதாக சோதனைக்காரன் வருகிறான். சோதனைக்காரன் வருகிற இடம் வனாந்தரம். கற்கள் நிறைந்த இடம் வனாந்தரம். சாப்பாடு இல்லாத ஒரு இடம் வனாந்தரம். பசி வருகிற இடம் வனாந்தரம். தனிமை, சோர்வு, பலவீனம் வருகிற இடம் வனாந்தரம். வனாந்தரமான நேரத்தில் கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசு வனாந்தரத்தில் ஜெபித்தார். தேவை நிறைந்த பகுதி, ஒன்றும் இல்லாமல் பகுதி, கண்ணீரின் பகுதி, வியாகுலத்தின் பகுதி. இந்த நேரத்தில் கூட நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம். 2வது, மலை மேல் ஜெபித்தார். மலை உயரமான ஸ்தலம், உயர்த்துகிற நேரம், எல்லாம் இருக்கிற நேரத்தில் கூட நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். 3வது, தோட்டம், செழிப்பான பகுதி, எல்லாம் ஆசீர்வாதமான பகுதியில் கூட ஜெபிக்கணும். 3 விதங்களில் ஜெபித்தார். வனாந்தரத்தை ஜெபிக்கும் போது பிசாசை மேற்கொண்டார். மலையின் மேல் ஜெபிக்கும் போது மறுரூபமாக்கப்பட்டார். மகிமையின் சாயலை தரித்துக் கொண்டார். தோட்டத்தில் ஜெபிக்கும் போது வியாகுலப்பட்டு மன உடைந்து கண்ணீரோடு கெத்செமனேயில் ஜெபிக்கும் போது தன்னுடைய வேர்வை துளிகள் இரத்த நாளையோடு இப்படி வடிகிறது, இரத்தமாய் சிந்துகிறது. அப்பொழுது தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொண்டார். தேவன் வந்து பலப்படுத்தினார். வியாகுலத்தில் டிப்ரஷன், சோர்வை மேற்கொள்கிற பலத்தை இந்த தோட்டத்தில் பெற்றுக்கொண்டார். நான் சொல்ல முடியும், வனாந்தரத்தில் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் மேற்கொள்கிற பலத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மலைகள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மறுரூப சாயலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் தோட்டத்தில் ஜெபிக்கிற அனுபவத்தை போல் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் சோதனை, சோர்வை மேற்கொள்கிற பலன் பெற்றுக்கொள்வீர்கள். இது அர்த்தம் அல்ல. அது உடனே நீங்க கேட்டுக்கொண்டு தவறாய் புரிந்து கொண்டு வனாந்தரத்தில் கூடி போய் ஜெபிக்கணும், அதான் வாசனை போட்டுக்கணும் அர்த்தம் அல்ல. ஐயோ மழையில தான் கூடி போய் ஜெபிக்கணும், அது அர்த்தம் அல்ல. இல்லை தோட்டத்தில் போய் தான் ஜெபிக்கணும், அது அர்த்தம் இல்லை. இப்படி பல இடத்துல இன்னைக்கு இந்த வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டு வனாந்தர ஜெபக்குழு, மலை ஜெபக்குழு, தோட்ட ஜெபக்குழு என்று சொல்லி இன்றைக்கு இந்த வசனத்தை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அந்த நாளில் இயேசு தெரிந்து கொண்டு போய் ஜெபிக்க போயிருந்தார். உண்மைதான், நல்லது தான். நீங்கள் தனிமையை ஒரு இடத்துல போய் ஜெபிப்பது நல்லது தான், மலையிலையோ வனாந்தரத்திலேயோ. ஆனால் இது ஒரு உபதேசமாக்கி கொண்டு, இது ஒரு சத்தியமாக்கி கொண்டு ஜெபிப்பது மிகவும் தவறு. அது இந்த இடத்தை விக்கிரகமாக்குகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அந்த ஸ்தலத்தை, அந்த பகுதியை நீங்கள் விக்கிரகமாக்கி கொண்டு போய் ஜெபிக்க போகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே தெளிவாய் உணர்வடைய வேண்டும்.
ஜெபிப்பதற்கு ஒரு இடம் வேணும், ஒரு மனம் வேணும். ஆனால் இதே ஒரு விக்கிரகமாய் கொண்டு இயேசு மலையில போய் ஜெபிச்சார், மலையில போய் தான் ஜெபிக்கணும். எவ்வளவு இடம் இருக்குதுங்க, சபை இருக்குது, உங்கள் வீடுகள் இருக்கிறது, வீட்டில் ஜெபாரா வச்சிருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். கர்த்தர் நல்லவர். அவருடைய அனுபவத்தை, ஆவிக்குரிய அர்த்தத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு எப்படிலாம் ஜெபித்தார்? பல விதங்களை ஜெபித்தார். இயேசுவின் ஜெபவீதம் லூக்கா 22 அதிகாரம் 41 42 முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். மத்தேயு 26 அதிகாரம் 39 வசனம் இயேசு முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனம் பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார். சிலர் எதிர்பார்ப்பாங்க, என்ன இவ்வளவு சத்தமா தான் ஜெபணுமா? இயேசு பலத்த சத்தத்தோடு ஜெபித்தாரே. சிலர் கேட்பாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கணுமா? இயேசு கண்ணீரோடு ஜெபித்தாரே. வியாகுலத்தோடு ஜெபித்தார். லூக்கா 19:41 எபிரேயர் 5:7 கண்ணீரோடு ஜெபித்தார். லூக்கா 22:44 அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார். லூக்கா 22:44 இரத்த வியர்வையோடு ஜெபித்தார். ஜெபம் ஜெபம் இயேசு ஜெபிக்கிறவர். நான் இந்த வேத பகுதிக்கு நேராய் நாம் திரும்புவோம். மிக எளிதாய் உங்களுக்கு புரியும். இந்த அதிகாரத்தை அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கொள்ளலாம். யோவான் 17 அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை இங்கே கற்றுக்கொள்கிறோம். வானத்துக்கு ஏறெடுத்து, கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, 2 வசனம் பிதாவே வேளை வந்தது, உம்முடைய குமாரனுக்கு தந்திரல யாவுக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வசனம் கொஞ்சம் கீழத்தில் கூட பாருங்க. 4 வசனம் பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவை உலகம் உண்டாதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுதும் நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். முதலாவது இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் இந்த பகுதியில் வசனம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரைக்கும். இதில் என்ன கற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னா, மகிமைப்படுத்தும், இருமுடைய குமாரனை மகிமைப்படுத்தும். வசனம் 5 உலகம் உண்டாதற்கு முன்னே இடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுதும் நீர் என்னை மகிமைப்படுத்தும். தன் சொந்த மகிமைக்காக ஜெபித்தவர், தன்னுடைய மகிமைக்காக ஜெபித்தார் இயேசு. தன்னுடைய மகிமைக்காக நான் மகிமைப்படுத்தினேன், என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. பிதாவே உன்னுடைய வேலை வந்தது. பூமியில பல காரியங்களை இயேசு செஞ்சிட்டார். கடைசி ஜெபத்தில் ஏறெடுக்கிறார். ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். இயேசுடைய ஜெபம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரைக்கும் தன்னுடைய மகிமைக்காக ஜெபித்தார். 2வது வசனம் 6 வசனம் முதல் 19 வசனம் வரைக்கும். இந்த பகுதி நீங்கள் பரவ தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு எளிதாக புரியும். வசனம் 6 முதல் 19 வசனம் வரைக்கும் தன்னுடைய சீசர்களுக்காக ஜெபிக்கிறார். எதில் கற்றுக்கொள்ள முடியும்னா 6 வசனம் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்த மனுஷர். 15 வசனம் நான் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சீசர்களுக்காக ஜெபித்தார். ஒரு ஃபேர்வெல் மாதிரி கடைசி ஜெபம். இயேசு வியாகுலப்பட்டு அவர் மரிக்க போகிறார். தனியாய் காத்திருந்து ஜெபிக்கிறார். முதல் பகுதி 1 வசனம் முதல் 5 வசனம் வரைக்கும் தன்னுடைய மகிமைக்காக ஜெபித்தார். He prayed for the glory and he prayed for the disciples whom chosen by God. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்களுக்காக ஜெபித்தார். 3வது ஜெபம் இந்த பகுதியில் வசனம் 20 வசனம் முதல் 25 வசனம் வரைக்கும், 20 வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடிகிறது வரைக்கும் he prayed for the future church. வருங்கால சபைக்காக ஜெபித்தார். வருங்கால சபைக்காக ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 பகுதி உண்டு தன்னுடைய மகிமைக்காக ஜெபித்தார். பாருங்க, ஒரு இயேசு ஜெபிக்க ஆரம்பித்தாருங்க. ஒரு இயேசு ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த ஜெபத்தின் மூலமாய் சீசர்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. 12 சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அதுல ஸ்பெசிபிக்கா 3 பேரை தனியா எழுத்தார். பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேர் மறுரூபமலை கூட்டு போவார். 1 மணி நேரம் விழித்து ஜெபிக்க கூடாதா? அந்த ஜெபத்தினால் ஏற்பட்ட மகிமை அவர்கள் பார்த்தார்கள். ஒருவர் ஜெபிக்கிறார், 12 பேருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதுல மிக முக்கியமாய் ஸ்பெசிபிக்கா தனியா 3 பேரை பிரித்தெடுக்கிறார். அதில் மிக முக்கியமாய் ஒருவர் பேதுருவை தனியா எடுக்கிறார். இவர்கள் கூடி
திரும்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெந்தைக்கோஸ்து நாள்ல அபிஷேகத்தை பெறுறாங்க. உறுதியை ஜெபத்தில் தரித்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பெந்தைக்கோஸ்து நாள்ல அநேக இடங்கள் அந்த சபையில் ஆரம்பிக்கப்பட்டது பின்பதாக பல இடங்களை கூடி ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு வீடுகளில் ஜெபிக்கிறாங்க. ஜெபம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அந்த வரும் நாட்களில் சபையாய் மாறினது. வீட்டு ஜெபங்களாய், ஜெப கூடுகையாய், ஜெப ஆலயமாய் மாறினது. இப்படி சபைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. நிருபங்களை பார்த்தீங்கன்னா ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாட்களும் ஜெபம் வளர்ந்து 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 வருகிறது. ஜெபிக்கிற ஒரு மூலமாய் குடும்பங்கள் ஜெபிக்கிறது, குடும்பங்கள் ஜெபிக்க மூலமாய் சமுதாயம் ஜெபிக்கிறது, தேசம் ஜெபிக்கிறது. இப்படி பல விதங்களில் ஜெபம் விருத்தெடுந்து கொண்டே இருக்கிறது. காரணம், ஒரு இயேசு ஜெபித்தார். அந்த ஒரு இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், ஜெபிக்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உலகமே ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஆகவே தான் பாரத்தோடு பல ஊழியர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்பொழுது முழு உலகமும் இந்த சூழ்நிலை நிமித்தமாய் பயங்கரமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. காரணம், அன்றைக்கு இயேசு ஜெபித்தார். ஜெபம் வல்லமை உள்ளது. காட்டு தீயை போல பரவி கொண்டிருக்கிறது. ஜெபம் அசைவை உண்டு பண்ண முதலாவது தான் சொந்த மகிமைக்காக ஜெபித்தார். மகிமையின் சாயலை தரித்துக் கொள்ள ஜெபித்திருக்கிறோமா? ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் மகிமை அற்று போயிருக்கிறோம். திரும்ப மகிமை நமக்கு வேணுமே. மகிமையின் சாயல் தரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கேட்கிறார், மகிமைக்காக ஜெபிக்கிறார். நம்ம சொந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். அது தாரும் ஆண்டவர், இது தாரும் ஆண்டவர், அப்படி பண்ணும் ஆண்டவரே, அதை செய்யும் ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு தேவை ஆண்டவர், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே. நம்மே ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபிப்போம். ஜெபத்தில் நம் ஆண்டவரத்தில் நம்முடைய மன விருப்பங்களை கேட்பது நல்லதுதான். உன் விருப்பத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். ஆனா பாருங்க, தன் ஃபியூச்சர் க்ளோரி தேவ மகிமைக்காக, உன்னதத்தின் மகிமைக்காக, பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்காக, வருங்கால மகிமைக்காக ஜெபித்திருக்கிறோமா? ஆண்டவரே நம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் வருகை குறித்து சிந்தை இருக்கிறதா? மரணத்தை குறித்து சிந்தை இருக்கிறதா? பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்தை இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் இரவு ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்க ஆரம்பி, ஆண்டவரே ஒருவேளை இந்த ராத்திரி வருகை இருக்கும் என்று சொன்னால் நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே, என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும். நாம் மகிமைப்பட வேண்டும், மகிமைக்குள்ளாக்கப்பட வேண்டும். ஆவியானவர் நமக்குள் வருவது அபிஷேகம். நாம் ஆவியானவருக்குள் போவது ஆவிக்குள்ளாக்கப்படுதல். அதான் மகிமைக்குள்ளாக்கப்படுதல். தேவ நாமத்து மகிமை. மகிமைக்காக என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. பூமியில் நானுமே மகிமைப்படுத்தினேன். I glorified you, I magnified you. பூமியில இயேசு பிதாவை மகிமைப்படுத்தின நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமா? மகிமை பெறணும். அதுக்கு நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். என் துதியை வேற யாருக்கும் கூட, என் மகிமை வேற யாருக்கும் கூட. We have to praise him and we have to glorify our Lord Almighty God. தேவ நாமத்தை எப்பொழுது மகிமைப்படுத்த பழகுங்கள். நான் செய்யும்படி நீ நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பாருங்க, இயேசு கூட எக்ஸ்ட்ராவும் செய்யல, குறைவாகவும் செய்யல. பிதா என்ன நியமித்தார் அதை மட்டும் செஞ்சார். He finished. நான் சொல்றார், நான் முடிச்ச ஆண்டவரே. சொல்ல முடியுமா நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வேதத்தில் நீங்க சொல்லப்பட்ட எல்லா கற்பனையும் செஞ்சு முடிச்சிட்டேன் சொல்ல முடியுமா? யார் மேல் மகிமை இறங்க சொன்னார்? அவர் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அது மேல மகிமை. யாத்திராம் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூட அதை செஞ்சு முடிக்கிறார். செய்து முடித்த போது மேகம், ஐயோ பயங்கரமா இருந்து மகிமை ஆசரிப்பு கூடத்தில் வந்து இறங்க அந்த வசனம் பயங்கரமா இருக்கும். வேலையை முடித்த போது சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த போது, ஜெபம் பண்ணி முடித்த போது மகிமை வந்து இறங்கினது. எங்கே கிரியைகளை செய்து முடிக்கிறோமோ அப்பொழுதுதான் மகிமை நம்மை வந்து நிரப்ப முடியும். இயேசு கிரியை செய்து முடித்தார். அப்புறம் சொல்றார், பிதாவை உலகம் உண்டாது முன்பதாக உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுதும் என்னிடத்தை மகிமைப்படுத்தும். நமக்கு மகிமையின் சாயல் தேவை. மகிமை மேல் மகிமை அடையணும். ஒர்க் ஆஃப் க்ளோரி இயேசுடைய இன்னொரு மகிமையின் வருகை உண்டு இருக்கிறது. இந்த ஆனந்த பாக்கியத்தை நான் நம்பியிருக்கிறேன். அந்த மகிமையின் பிரசன்னமாகுதல், மகிமையின் பிரசன்னமாகுதல். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த மகிமையின் பிரசன்னமாகுதல் நாம் மறுரூப சாயல், மகிமையின் சாயலை தரித்துக் கொள்ளப்பட போகிறோம். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், ஆனால் கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். மகிமையின் சாயல் எழுந்திருப்போம். அதற்காக ஜெபிக்கிறோமா? ஜெபிக்க ஆரம்பிங்க. உலகத்தின் காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம். மேலான காரியங்களையே நாடுங்கள். தேவையானது ஒன்றே, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு ஜெபித்தார் மகிமைக்காக. இரண்டாவது இயேசுடைய ஜெபம் என்ன? தன் சீசர்களுக்காக ஜெபித்தார்.
6ஆம் வசனம், தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இந்த பகுதியில் வாசிக்கும் ஜெபிக்கிறார். சீசலுக்காக எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்? வசனம் 15ஆம் வசனம் பாருங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்ளாம, நீர் அவர்களை தீமை நின்று காத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். தீமையிலிருந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உலகம் தீமை நிறைந்து போயிருக்கிறது. எங்க பார்த்தாலும் தீமை பெருகுது. வாலிபருக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் குடும்ப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? தீமையிலிருந்து காத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறீங்களா? காத்துக்கொள்ளும்படி ஆத்துமா காத்துக்கொள்ளும்படி ஜெபித்தார். 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பரிசுத்தப்படுவதற்காக ஜெபிக்கிறார். முதலாவது பாதுகாப்பிற்காக ஜெபித்தார். சீசரின் பாதுகாப்பு. ஆண்டவரே, தீமை பெருகுது, தீமையிலிருந்து காத்துக்கொள்ளப்பட வேண்டும். இயேசு சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை வரும், ஆனா சோதனையிலிருந்து காக்க வேண்டும், அதற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இயேசு ஜெபித்தது நிமித்தமாகத்தான் ஒரு பெரிய சோதனை, சிலுவை சோதனையிலிருந்து மீட்கப்படுவதற்கு, அதில் தாங்கிக் கொள்வதற்கு பலனை பெற்றுக் கொண்டார். சோதனையை சகிக்க பலன் ஜெபத்தில் இருக்கிறது. சீசலுக்காக ஜெபிக்கிறார். காத்துக்கொள்ளணும், தீமையிலிருந்து காக்கணும் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகள் தீமையிலிருந்து காக்க ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்கள் தீமையிலிருந்து காக்க ஜெபம் பண்ணுங்க. கடந்த நாட்களில் உலக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெப குறிப்பில் பார்க்கும்போது உலகத்திற்காக கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான பேர் குழந்தை விபச்சாரம் உலக நாடுகள் நடக்கிறது. இது சில வருஷத்துக்கு முன்பதாக உள்ள புள்ளி விவரங்கள். அதில் இந்த ஜெப டைரியில் பார்த்து ஜெபிக்கும் போது பாரமாக இருந்தது. மிக முக்கியமா எல்லா நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் தான் குழந்தை விபச்சாரம் அதிகமாக இருக்கிறதாம் புள்ளி விவரம் சொல்லுகிறது. 12 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தை விபச்சாரம் இந்தியாவில் இருக்கிறது. யார் அந்த ஆத்துமாவுக்காக யார் ஜெபிப்பா? நாம் தான் ஜெபிக்க வேண்டும். இயேசு சீசர்களுக்காக ஜெபித்தார், காக்கும்படி. இன்னொன்று, பரிசுத்தப்படும்படி. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்படி. வசனமே சத்தியம். வசனத்தினால பரிசுத்தமாக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியர் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவரே, நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொருத்தையும் சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பைபிள் வாசிகள் கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி, வேதம் வாசி முன்பதாக ஆண்டவரே இந்த வசனம் என்னை சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தப்படுத்தட்டும். பரிசுத்தத்திற்காக ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு நாம் கண்ட காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம். ஜெபிப்பது தவறல்ல. ஆனால் மிக முக்கியமான காரியம் பரிசுத்தத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. 3வது இயேசுடைய ஜெபம், வருங்கால சபைக்காக ஜெபித்தார். வருங்கால சபை என்ன? வசனம் 20 நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இவர்களுக்காக மாத்திரமல்ல, சீசர்களுக்காக மாத்திரமல்ல, சீசர்கள் மூலமாய் இவர்களுடைய வார்த்தைகள் மூலமா என்ன விசுவாசிக்கிறவங்க, சீசர்கள் பிரசங்கம் பண்ண போறாங்க, அவர்கள் மூலமா இயேசு விசுவாசிக்க போறாங்க அப்படின்னா ஃபியூச்சர் சர்ச், வருங்கால சபை, அவர்களுக்காக ஜெபிக்கிறார். பாருங்க, எதற்கு ஜெபிக்கிறார்? வசனம் 21, அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும். முதலாவது ஒன்றாயிருக்கும்படி ஜெபிக்கிறார். ஐக்கியத்திற்காக ஜெபித்தாருங்க. அன்றைக்கே இயேசு ஜெபித்தார். அன்றைக்கு இயேசு ஜெபித்த நிமித்தமாகத்தான் இன்றைக்கு கொஞ்சம் ஐக்கியம் இருக்கிறது சபைகளில். இன்றைக்கு சபை ஐக்கியப்படும்படி, ஆத்மாக்களுக்குள் ஐக்கியம் இருக்கும்படி, சபைகளுக்குள் ஐக்கியம் இருக்கும்படி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக ஜெபித்தார் ஐக்கியத்திற்காக. He prayed for the unity. ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தார். பாருங்க, அது மாத்திரமல்ல, அந்த வசனம், நீர் என்னிடத்திலேயும் நான் உம்மிடத்திலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நம்மில், தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும். ஒன்று, சபைகளுக்குள் ஐக்கியம், ஒன்றாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட ஐக்கியம். இதற்காக ஜெபித்தார். 23ஆம் வசனம், அந்த 22 கூட அதான் சொல்லுது, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. ஒரு ஐக்கியத்திற்காக ஜெபித்தார். இன்றைக்கு ஐக்கியம் இல்லாமல் இருக்குது. குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, சபைகளுக்குள் ஐக்கியம் இல்லை, ஸ்தாபனத்துக்குள் ஐக்கியம் இல்லை, உலக நாடுகளுக்குள் ஐக்கியம் இல்லை. இன்னைக்கு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் எனக்குள் ஒரு விசுவாசம். தேவன் அன்றைக்கு கண்ணீரோட வியாகுலத்தோடு ஜெபித்தார், ஐக்கியத்திற்காக ஜெபித்தார். ஆகவே நீ ஐக்கியப்படும். எக்குமெனிக்கல் மூவ்மெண்ட்லாம் ஆரம்பிச்சது. பல ஸ்தாபனங்களாம் சேர்ந்து இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. சபை பாகுபாடு இல்லாமல், ஸ்தாபன பாகுபாடு இல்லாமல் ஒரே கிறிஸ்தவராய் கூடி இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர்.
ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பார்வையில் எல்லோரும் சமமானவர்கள் தான். ஒன்று கூடுவோம், கூடி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பிரிவினை வேண்டாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 23ஆம் வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி ஜெபித்தார். ஒருமைப்பாட்டில், ஒரு மனதில், ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கணும். ஃபார் மெச்சூரிட்டி. அது மாத்திரமல்ல, 26ஆம் வசனம், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவரிடத்தில் இருக்கும்படிக்கும் உடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். பாருங்க, அன்புக்காக ஜெபிக்கிறார். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படிக்கு, தேவ அன்பு நிலைத்திருக்கும்படி ஜெபித்தார். 3 மிக முக்கியமான காரியம் ஃபியூச்சர் சர்ச்சுக்காக ஜெபிக்கிறார். 1, ஐக்கியத்திற்காக ஒன்றாயிருக்கும்படி. 2வது, தேறினவர்களாக இருக்கும்படி. 3வது, தேவ அன்பாக இருக்கும்படி. இயேசுவின் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். இயேசு ஜெபித்த ஜெபம் இந்த நாட்களில் காணப்படுகிற அமைப்புகளின் ஐக்கியம் அல்ல, ஆவிக்குரிய ஐக்கியம் அது. வசனம் 23 பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் வாழ்தல். 2வது ஐக்கியம் என்ன? 26ஆம் வசனம், பிதாவின் அன்பையும் குமாரன் ஐக்கியத்தும் அறிந்தவர்கள் தான் கிறிஸ்துவின் ஐக்கியம் உள்ளவர்கள். வசனம் 6, 8, 17 சொல்லுகிறது, வார்த்தையிலும் சத்தியங்களையும் பெற்று விசுவாசிக்கிறவர்கள் தான் அவர்கள். வசனம் 6, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தப்பி போன ரட்சிப்பை கொண்டு போகும் ஆசை உள்ளவர்கள். 21, 23 கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இயேசுடைய ஜெப அனுபவத்தை சிந்தித்து பாருங்க. இயேசு தன் மகிமைக்காக ஜெபித்தார். இயேசு சீசர்களுக்காக ஜெபித்தார். சீசர்களுக்காக ஜெபிக்கும் போது காக்கப்படுவதற்காக ஜெபித்தார், பரிசுத்தமாக்கப்படுவதற்காக ஜெபித்தார். இயேசு வருங்கால சபைக்காக தேறினவர்களாக இருக்கும்படிக்கு, ஒன்றாக இருக்கும்படிக்கு, அன்பில் நிலைத்திருக்கும்படிக்கு ஜெபித்தார். கொஞ்சம் இயேசுவை போல ஜெபிக்க நான் வாழ்க்கை அர்ப்பணிப்போமா? இயேசுவே உம்மை போல ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவே மேலிருந்த ஜெப அபிஷேகம் என் மேல வரட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசு ஜெபித்தது நிமித்தமாய் உலகத்தை மேற்கொண்டார், பிசாசை மேற்கொண்டார், இச்சையை மேற்கொண்டார், பாவத்தை மேற்கொண்டார், உலகத்தை மேற்கொண்டார், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். இயேசுடைய ஜெப ஜீவியம் நம் வாழ்க்கையில இருப்பதாக ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் அதே நேரத்தில் வாஞ்சியோடு கேளுங்க. இயேசுவின் மேலிருந்த ஜெப ஆவிய மேல வரட்டும். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீ ஜெபிக்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரப்பா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல ஜெப அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இயேசுவே, நீங்கள் ஜெபித்தது போல ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும். வருங்கால சபைக்கு ஐக்கியத்திற்காக ஜெபித்தீங்க, ஒரு மனப்பாட்டிற்காக ஜெபித்தீங்க, அன்பிற்காக ஜெபித்தீங்க, தேனினவளா இருக்கும்படிக்கு ஜெபித்தீங்க. அதே போல நாங்களும் ஜெபிக்கணும் ஐக்கியத்திற்காக. ஆண்டவரே, மகிமைக்காக ஜெபித்தீங்க, அதே போல நாங்களும் பரலோக ராஜ்யத்தின் மகிமை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. சீசர்களுக்காக ஜெபித்தீங்க, அதே போல நாங்களும் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, வாலிபர்களுக்காக பாதுகாக்கப்படும்படிக்கு, வார்த்தை மூலமாய் பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிற பாரத்தை கத்த தருவீராக. இப்பொழுது ஒவ்வொரு மேல ஜெபாபிஷேகம் ஊற்றப்படட்டும். இவர்கள் குடும்பமாய் ஜெபிப்பார்களாக, தனியாய் ஜெபிப்பார்களாக, என் நேரமும் ஜெபிப்பார்களாக, எப்பொழுதும் ஜெபிப்பார்களாக. விசேஷித்த ஜெப அபிஷேகம் இவர்களை மூடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்பா. ஆண்டவரே, ஜெபத்தின் வல்லமை இவர்கள் உணர்வார்களாக, ஜெபத்தின் மேகம் இவர்களை சூழ்ந்திருப்பதாக. ஜெபிக்கும் போது உம்மை தரிசிக்கட்டும், உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவை நீ ஜெபித்தது போல ஜெபிக்க உதவி செய்வீராக. மன்றாடி ஜெபிக்க, புலம்பி ஜெபிக்க, ஊக்கமாய் ஜெபிக்க, கருத்தாய் ஜெபிக்க, கதறி ஜெபிக்க, ஹல்லேலூயா, கதறி ஜெபிக்க, வியாகுலத்தோடு ஜெபிக்க, ஆண்டவரை போராடி ஜெபிக்க, புலம்பி ஜெபிக்க, ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபை நாவி மூற்றுகிற கர்த்தர், விண்ணப்பங்களின் ஆவியினால் கர்த்தர் நிரப்புவீராக. இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக, பாரத்தினால் நிரப்பப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெப பாரம் உண்டாகட்டும். ஜெபிக்கும் கண்ணீரோடு ஜெபிக்க அந்த கிருபைகள் ஊற்றப்படுவதாக. வியாகுலத்தோடு ஜெபிக்க, மன பாரத்தோடு ஜெபிக்க, ஆத்தும பாரம் ஊற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெப அனுபவம் பெருகட்டும், ஜெபத்தின் நேரம் அதிகரிக்கட்டும், ஜெபத்தில் ஒரு மனம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மேலும் இந்த ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு எங்களை தாழ்த்துகிறோம், வார்த்தையின்படி வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Thank you.